வட்டகொட மேற்கணக்கு சேர்ந்த எங்களுடைய தொழிலாளர்களும் நாங்களும் இந்த சம்பள உயர்வு போராட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் மூலியமாக இதுவரையிலையும் கிடைத்த சம்பளத்துக்கு எங்கள் அரசாங்கத்து மூலியமாக 200 ரூபா கொடுத்ததுக்கு பெரிய நன்றி ஜனாதிபதி அவர்களுக்கு. எமது மக்களுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் எதிர்கட்சியினர் இந்த சம்பளத்தை கொடுக்க வேணாம் தடுக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் மனவேதனையோட கவலை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேரத்தில் இந்த மக்கள் இவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் இதுலேயும் பண்ணிட்டு இந்த ஆள்க மலையத்து மக்கள் சரியான ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி இந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு நாங்க பெரிய ஒரு நன்றி ஒன்று அவருக்கு நாங்க தெரிவித்துக்கிறோம். எந்த மலையத்து மக்களுக்கும் எல்லா மலையத்து மக்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இல்லை. அதனால இந்த இதுக்கு போட்டி போடுறதுக்கோ போராம போடுறதுக்கோ எதுவுமே இல்லை. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. போட்டியோ போராட்டியோ எதுவுமே படாதீங்க. எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை தானே. அதே மாதிரி விலைவாசியும் இந்த குறைச்சி இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்லதை கொண்டுகிட்டு வர்றதுக்கு பெரிய ஒரு நன்றியை நாங்க தெரிவித்துக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்பள விஷயமா தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த சம்பளம் போராடாமல் ரோட்டுக்கு நாங்கள் போராடாமல் கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல. அதே போல் எங்களுக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சரி, தயவு செய்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. இந்த தோட்ட மக்களுக்கான சம்பளத்தை கொடுக்க விடுங்க. அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அட்டையிலையும் கொலவி கூட்டிலையும் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த சம்பளம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த முறை தான் எங்களுக்கு போராடாமல் ரோட்டுக்கு வராமல் ஸ்ட்ரைக் அடிக்காமல் கிடைச்சிருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு. எங்கள் வீட்டிலலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள் இன்னும் வளர்க்குறோம். இந்த ஜனாதிபதி பிற்பாடு எங்களுக்கு இந்த 200 ரூபா சம்பளம் கூட்டி தாரேன்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த போராட்டம் நடத்தாமே எங்களுக்கு இந்த சம்பளம் வந்திருக்குது. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஸ்டேட்டில் வேலை செஞ்சதே இல்லை. இப்போ இந்த வேலை செஞ்சு இந்த கொலவி கொத்துறது அட்டைகடியில எல்லாம் போயிட்டு வேலை செய்கிறோம். தயவு செய்து எதிர்கட்சியிலேருந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த சம்பளத்தை எவ்வளவோ வாங்கி கொடுத்தாக்க எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் வளர்க்கல. இன்னும் எங்களுக்கு எவ்வளவோ பின்காலத்தில் இன்னும் எங்களுக்கு எவ்வளவோ சலுகை இருக்குது செய்கிறதுக்கு. நாங்கள் அதெல்லாம் எதிர்ப்பு செஞ்சு தான் நாங்கள் இப்போ எங்கள் பிள்ளைங்க